நம்ம போட்ட சர்ஃபோஸ் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் இருக்க இண்டஸ்ட்ரிக்கு நடுவில் உள்ள காம்படிஷன் பற்றி ஸ்டடி பண்ணுது. காம்படிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போச்சில் ப்ராஃபிட் லெஸ்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மாடல் த்ரெட் ஆஃப் என்ட்ரி பேரியர் ஜாஸ்தியாக இருக்கும் போது மார்க்கெட் லெஸ் அட்ராக்டிவாக இருக்கும். என்ட்ரி பேரியர் வந்து எப்போலாம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் போச்சில், பேட்டன், ட்ரேட்மார்க், காப்பிரைட் லாலாம் எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கும் போச்சில், கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் இல்லாமல் இருக்கும்போது, கஸ்டமர் லாயலாக இல்லை, அப்புறம் ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணுற பிராண்ட் ரெப்புடேஷன் நல்லா இருக்குது, சப்ளையர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஈஸியாக அசஸ் பண்ண முடியுது அப்படின்னா. த்ரெட் சப்ஸ்டியூட் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சப்ஸ்டியூட் இருக்குது அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும் போச்சில் கஸ்டமரோட சுவிட்ச் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கும். பார்கிங் பவர் சப்ளையர் அப்படின்னா ஒரு சப்ளையரால் மார்க்கெட் ப்ரைஸை ரெகுலேட் பண்ண முடியுது. பார்கிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன ஃபேக்டர்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எவ்வளோ சப்ளைஸ் இருக்காங்க, அந்த ப்ராடக்ட்டோட யூனிக்னஸ் என்ன, மார்க்கெட் சைஸ் என்ன, சுவிட்ச் ஒரு காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்றதுலாம். அப்புறம் பார்கிங் பவர் பையர் அப்படின்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் பவர்ஃபுல் பையரால் மார்க்கெட் ப்ரைஸை ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்றது. அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது என்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு எவ்வளோ எக்ஸிஸ்ட் பேரியர்ஸ் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றது. கஸ்டமர் லாயல்ட்டி